ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மல்டிமெடியல்னி பார்க் ஃபவுண்டைன். ஆமாங்க, அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நாங்கள் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஃபவுண்டைன் வந்து லைட்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து 9 o'clock வரைக்கும் தான் லைட்டிங்ஸ்லாம் இருக்கும், அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துவிட்டோம். என்ன சொல்கிறது, ஒரு 6க்குலாம் வந்துவிட்டோம். பாருங்கள், இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறதால லைட்லாம் எரியுது, பட் அந்தளவுக்கு வந்து தெரியல. ஸோ இருட்டு தான் தெரியும். இந்த ஊரில் இருட்டு தான் லேட் ஆகுமே, அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபால்ஸே வாட்டர் ஃபால்ஸே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எப்படின்னா, விட்டு அங்கங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது, ஒரு இடத்துல ஆன் ஆகுது. அந்த மாதிரி வந்து மாறி மாறி அங்கங்கே ஹை ஆகுது, கம்மியாகுது, அந்த மாதிரி இருந்தது. ஃபுல் கூட்டங்க, செம கூட்டம். இதை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக 9 o'clockன்றதால எல்லாமே வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படா வந்து இருட்டும், அப்போ வந்து லைட்டிங்ஸ்லாம் தெரியும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஃபவுண்டைனை சுற்றி வந்து சீட்டிங் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்க்கலாம். பட் என்னென்னா வந்து தண்ணியிலலாம் கால் வைக்கக்கூடாது, அங்கங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம், நிறைய பலூன்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் வந்து இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்படி லைனாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி அந்த ஃபவுண்டைனை சுற்றி நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா கால்லாம் வைக்கக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். எல்லோரும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய்ட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். நாங்களும் ரொம்ப நேரமாக இருட்டும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து இருட்டவே இல்லை, லைட்லாம் எரிஞ்சுது, பட் லைட்டாக தான் தெரிஞ்சுது. எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ப்ரைட்டாலாம் தெரியல. பாருங்கள், இப்போ அந்த ஃபால் வந்து வாட்டர் ஃபால் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சென்ட்ரலில் மட்டும் வருது லைட்டாக. இப்போ பாருங்கள், ஹையாக வருது. இந்த மாதிரி வந்து வரும்போது லைட்டிங்ஸ்லாம் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். அதுதான் வந்து இங்கே வாட்டர் ஃபால் ஃபவுண்டைன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து சுற்றி வருது பாருங்கள், சுற்றி எரியுதில் வந்து ஆக்சுவலாக லைட் தெரியுது, உள்ளே வந்து அந்தளவுக்கு தெரியல. இதை தாங்க நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருந்தோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, ஐஸ்கிரீம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருந்தோம். இங்கே வந்து போலிஷ் ஃபுட் ஸ்ட்ரீட்னு போட்டிருந்தது. இங்கே அந்த ப்ரெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பீஸா மாதிரி. இந்த சைடில் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு குட்டியாக வச்சுருந்தாங்க. அங்கே லைட்லாம் நல்லா தெரிஞ்சுது. கிட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதில் ஒரு பையன் என்ன பண்ணால், அந்த சைடில் பாருங்கள், ஒரு பையன் பால் போட்டு அதில் மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். பார்க்கவே நல்லா இருந்தது. பாருங்கள், அந்த தண்ணி கரெக்டாக வரும்போது அந்த பாலை வைக்கிறாங்க. அந்த தண்ணியிலே வந்து அந்த பால் வந்து ஃப்ளிப் ஆகுது. இப்போ வந்து கீழே வந்துடுச்சு. திருப்பி வந்து அந்த பசங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த பையன் வைக்கிறான் பாருங்கள். சுற்றி அவ்வளோ கூட்டங்க, செம கூட்டம், செம ரஷ்ஷாக இருந்தது. அந்த பையன் வந்து பால் கரெக்டாக வச்சுட்டான். அந்த பால் பாருங்கள், அப்படியே அதுலேயே அந்த தண்ணியிலே ஹைட் ஏறுது, கம்மியாகுது, அந்த மாதிரி அதே இருக்குது. அந்த பையன் வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி கையை வந்து நவுத்திட்டு இருந்தான். பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. அந்த தண்ணியில் வந்து அந்த பால் வந்து அப்படி ஃப்ளிப் ஆகிட்டே இருந்தது. குழந்தைங்கனாலே அப்படி தானே, யார் என்ன பண்ணுறாங்க, சுற்றி நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா, எதுவுமே நோட் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் போயிட்டு வர கேப்பில் எங்களோட சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் நின்றுட்டே தான் பார்த்தோம். செம கூட்டமாகிடுச்சு இன்னும் போக போக. பாருங்கள், இப்போ லைட் வெளிச்சம்லாம் நல்லா தெரியுது. அப்படி நீட்டுக்கும் வந்து சின்ன சின்ன லைட் இருக்குது. சென்ட்ரு ஒரு இடத்துல மட்டும் வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த வாட்டர் ஃபால். பாருங்கள், இப்படி வந்து மாறி மாறி வந்து ஆகுது பாருங்கள். இதான் வந்து வாட்டர் ஃபால் டான்ஸாக, ஃபவுண்டைனா. இப்போ கலர்லாம் கொஞ்சம் தெரியறதால நல்லா இருக்குது. நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது, எல்லோ, பிங்க்கு, ரெட், அந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. ஒரு பக்கம் ஏறிச்சு, ஒரு பக்கம் இறங்குச்சு. அந்த மாதிரி பார்க்கவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அமைதியாக இருந்தது. அந்த தண்ணி அந்த சாரல் படும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சென்ட்ராக வரப்போகுது. எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. போலாண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் எனக்கே தெரியும். செம கூட்டம் வந்துட்டாங்க டக்குன்னு. நாங்கள் போய் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. இருட்டு நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது
இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு 8 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். இது லைட்லாம் நல்லா தெரிஞ்சோடனே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இதுக்கு தாங்க இவ்வளோ கூட்டம், இதை பார்க்க தான் இவ்வளோ கூட்டம். இந்த தண்ணி வந்து லைட் எரியும் போது அப்படியே அங்கங்கே வந்து டிசைனாக வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் திரண்டு இருக்குது. பட் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது. அதே அப்படியே போய் அந்த தண்ணிக்கிட்ட உட்காந்து அந்த சாரல் படப்பட அந்த சில் கிளைமேட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தால் சூப்பராக இருந்தது. அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக அந்த வந்து இந்த டான்ஸிங் ஃபவுண்டைனை பார்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம், அங்கங்கே புல் தரையெல்லாம் கூட உட்காந்துட்ருக்காங்க. அந்த வாட்டர் ஃபவுண்டைனை சுற்றி வந்து இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து உட்காந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அது மேலே உட்காந்துட்டாங்க. பட் நாங்கள் வாங்க போன கேப்பில் எங்கள் சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். லைட்லாம் அந்த பலூனு அதெல்லாம் விற்றாங்க. நம்ம ஊரில் திருவிழானா எப்படி இருக்கும், அங்கங்கே பலூனு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயுமே வந்து பலூனு அந்த மாதிரிலாம் விற்றாங்க. இது வந்து என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயுமே நிறைய பேர் உட்காந்து தூரத்துலேருந்து ரசிச்சுருந்தாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த வாட்டர் ஃபவுண்டைன் தெரியும். அதையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம போலாண்டுக்கு புதுசுன்றதால நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பட் திரும்ப திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்தோன்னா அதுவே கொஞ்சம் போர் அடிச்சிடும். இது வந்து ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் தான் போடுவாங்களாம், எல்லா நாளும் கிடையாது. அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.